திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலம் மணல் கொள்ளையால் பாழாகி வருகிறது. இதை கண்டுகொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அரசும் அலட்சியம் காட்டி வருகிறது. இது குறித்து நிகழ்விடத்திலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் இளவரசன். மணல் கொள்ளையால ஸ்ரீரங்கம் பாலம் பாழாகி வருது. போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் வேதனை அடைந்துள்ளதாக செய்திகள் வந்துட்டே இருக்கு. இது குறித்து உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஸ்ரீரங்கத்துக்கும் சமயபுரம் டோல்கேட்டுக்கும் நடுவில் கொள்ளிடம் கொள்ளிடம் ஆற்றின் நடுவே இருக்கும். இந்த பாலம் கடந்த 2016ஆம் ஆண்டு மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களால் சுமார் 80 கோடி மதிப்பீட்டில் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலம் ஏன் ஏற்கனவே ஒரு பாலம் இருக்கும் நிலையில் இந்த பாலத்தை ஏன் மறைந்த முதல்வர்கள் தொடங்கி வைத்தார் என்றால், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அதாவது திருச்சி மாநகரம் தமிழகத்தின் மத்திய பகுதியாக இருப்பதாலும், திருச்சிக்கு பல்வேறு சுற்றுலா தலங்கள் இப்பகுதியில் இருப்பதாலும், வட தமிழகத்தையும் தென் தமிழகத்தையும் இணைக்கும் முக்கியமாக ஒரு பாலமாக திருச்சிக்கு இந்த கொள்ளிடம் பாலம் தேவை. இதற்காக ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் 100 ஆண்டுகளுக்கு மேல ஆனதால் அந்த பாலத்தில் எப்போது வேணுமாலும் பழுது ஏற்படும் என்ற தொலைநோக்கு பார்வையில் அப்பொழுது ஸ்ரீரங்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையாக புதிய பாலத்தை 80 கோடி மதிப்பீட்டில் பொதுமக்கள் யாரும் கோரிக்கை வைக்காமலேயே அவர் இந்த பாலத்தை கட்ட உத்தரவிட்டார். அதன்படி 2016ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டப்பட்டது. ஆனால் இந்த பாலம் கட்டப்பட்டு தற்பொழுது இந்த லட்சக்கணக்கான காவிரி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்லும் இந்த கொள்ளிடம் ஆற்றில் இந்த பாலம் இப்பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாலம் பல்வேறு இடத்தில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் இந்த தமிழக அரசு அம்மா அவர்களுடைய திட்டங்களையும் அம்மா அவர்களுடைய பல்வேறு செயல்களையும் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த பாலத்தை முறையாக பராமரிக்காதனால்தான் இப்பொழுது இந்த பாலம் மிகப்பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த பாலத்தை தமிழக அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பல்வேறு பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் இந்த பாலம் சென்னையில் நேப்பியார் பாலம் இருப்பதை போல அந்த அழகான ஒரு வடிவமைப்பில் தமிழக முதல்வராக இருந்த அம்மா அவர்கள் இந்த பாலத்தை கட்டி வைத்தார். இப்படிப்பட்ட அந்த அருமையான பாலத்தை தற்போதைய ஆட்சியாளர்கள் பராமரித்து அதை பாதுகாக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது. இந்த நிலையில் நம்மிடையே காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஸ்ரீரங்கம் தீட்சிதர் பாலு நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பாலத்தை அவ்வளோ அருமையாக அழகாக கட்டி தொடங்கி வச்சாங்க இதே ஸ்ரீரங்கத்தில். இந்த பாலத்தை இந்த 2 வருஷத்தில் இந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் போனதுக்கு, இந்த பாலம் இந்த அளவுக்கு அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக அரசினுடைய தவறான மணல் கொள்கையின் காரணமாக இந்த பாலம் இன்றைக்கு இந்த அளவுக்கு சீரழிவு அடைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், முக்கம்பிலே இன்றைக்கு மதகுகள் உடைந்து கொள்ளடத்திலே தண்ணீர் போகக்கூடிய இந்த நிலையில் இந்த கொள்ளடத்தில் இருக்கின்ற பாலங்கள் அனைத்துமே இந்த தண்ணீரினுடைய அதிக அளவு தண்ணீர் வருகின்ற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறையினும் ஒரு காரணமாக இதை சொல்ல வேண்டும். ஆதலால் மணல் அதிகமாக அள்ளி பள்ளம் பண்ணிய காரணத்தினால் இன்றைக்கு மேட்டில் இருந்த மணல் பள்ளத்திற்கு அடித்து செல்லப்பட்ட காரணத்தினாலும் இன்றைக்கு இந்த பாலத்தில் இருந்த மணல்கள் எல்லாம் பள்ளத்திற்கு அடித்து செல்லப்பட்டு பாலத்தினுடைய அஸ்திவாரம் இன்றைக்கு மணல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு பாலம் என்றைக்கு விடுமோ என்ற ஒரு அச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொள்ளிடத்திலே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஈபியினுடைய மின்சார வாரியத்தினுடைய பவர் லைனை நாங்கள் ஆற்றுப்படுகையிலே கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த பவர் லைனும் இன்றைக்கு விழுந்து விடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது, மணலை எந்த அளவுக்கு எடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு எடுக்காமல் 2 தென்னைமரம் அளவிற்கு நோண்டி எடுத்ததுடைய காரணம்தான் இன்றைக்கு அனைத்து பாலங்களும் இன்றைக்கு சீர்குலைந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால், இந்த மெத்தனை போக்கை தமிழக அரசு தொடர்ந்து கடைபிடிப்பேயானால் இன்றைக்கு பாலம் என்ற வார்த்தையே இருக்காது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த பாலத்தை டெய்லி கண்காணித்து கட்டிய பாலமாக நாங்கள் எல்லாம் கருதுவோம். 2 வருடத்தில் இவ்வளவு அவலநிலைமை ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அரசனுடைய மணல் கொள்ளை, மணல் 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 என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதையே குறிக்கோளாக வைத்திருந்த காரணத்தினால் அனைத்து பாலங்களும் அழிந்துவிடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து இது செயல்படுமே ஆனால் இந்த அரசு வருகின்ற தேர்தலிலே வெற்றி பெறும் என்பது நிச்சயமாக இல்லை. இதற்கப்பமாவது அவர்களுடைய எண்ணங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.
இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. முதல்வர் வந்து இந்த முக்கொம்பு அணையை வந்து பார்க்க வந்திருந்தாரு. அப்போ வந்து என்ன சொன்னார்னா, இந்த பழமையான பாலம் மனிதனுக்கு எப்படி உடல்நிலை சரியில்லையோ அதே மாதிரி இந்த பாலத்துக்கு உடல்நிலை சரியில்லாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கொள்ளிடம் ஆற்றுல மற்றொரு பாலம் வந்து 100 ஆண்டுகள் பழமையான பாலம், அந்த பழமையான பாலம் அதனால உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பாலங்க 2016 மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் கட்டி வச்சாங்க. இப்போ 2018, அதாவது 2 வருஷத்துக்குள்ள இந்த பாலம் வந்து பராமரிப்பு தன்மை எழுந்திருக்கு. அப்படின்னா இந்த அரசு வந்து இந்த பாலங்களை வந்து பராமரிக்கலையா, இல்லை இந்த தமிழக முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் வந்து பொதுப்பணித்துறையும் தன்னுடைய கையில் வச்சிருக்கிறதுனால அவரால் வந்து இந்த பொதுப்பணித்துறையை வந்து மெயின்டைன் பண்ண முடியலையா, என்ன காரணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்வர் வந்து சொல்லுகின்ற பொழுது பாலம் பழைந்து விட்ட காரணத்தினால் இந்த பாலங்கள் எல்லாம் இன்றைக்கு வலுவிழந்து இடிந்து விட்டது என்று சொன்னார்கள். நான் ஒன்று சொல்லுகின்றேன். கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை இன்றைக்கு 2000 வருடங்கள் தாங்கி நிற்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது 180 வருடங்கள் ஆன அந்த பாலம் எப்படி கீழே விடும் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். அதே போல ஸ்ரீரங்கத்தில் உள்ள கொள்ளிடம் பாலம் இன்றைக்கு வெள்ளக்காரன் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட பாலம் பாலம் பழமையடைந்து விடவில்லை. 2 வாகனங்கள் போக்குவரத்து இடையூறு, அது நெரிசலை ஏற்படுத்திய காரணத்தினால் இந்த புது பாலம் கட்டப்பட்டதை ஒழிய பராமரிப்பு பணி இல்லாத காரணத்தினால்தான் இந்த பாலம் கட்டப்பட்டது என்று சொல்வதை விட புதிய பாலம் அகலமாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வருடைய தொலைநோக்கு பார்வையிலே கட்டப்பட்ட பாலம் 2 வருடங்களுக்குள் இந்த பாலம் இந்த அளவிற்கு ஆகியிருக்கிறது என்று சொன்னால் பாலத்திற்கு காய்ச்சல் வரவில்லை, பாலத்தை பராமரிப்பவர்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. அதனால் பாலம் சீரழிந்து விட்டது என்பது எங்களுடைய கருத்து. இப்படி விவசாயிகள் வந்து தங்களுடைய குற்றச்சாட்டை வைக்கின்றனர். ஏனென்றால் இந்த பாலத்தை வந்து முறையாக பராமரிக்காததான் காரணம் என கூறும் நிலையில் இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய மக்கள் நல சங்கத்தினுடைய பொறுப்பாளர் நம்மளிடம் இருக்கா, அவரிடம் கேட்போம். ஐயா, இந்த பாலம் இடிஞ்சு போனதுக்கு ஸ்ரீரங்கம் பகுதி மக்கள் சார்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறைந்த அம்மா அவர்கள் வந்து இந்த பாலத்தை எவ்வளோ அருமையாக உங்களுக்கு கட்டி இதை அர்ப்பணித்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் முதல்ல இப்போ நான் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பாலம் வந்து எங்களுக்கு கொடுத்த நன்கொடை. அது அவங்க வந்து நாங்கள் கேட்காம எங்களுக்கு அன்பு பரிசாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் கேட்கவே இல்லை இந்த பாலம் கட்டி கொடுங்க. ஆனால் அவங்களா தொலைநோக்கு பார்வையோடு இந்த பாலத்தை கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க நிலைமை என்னன்னா, மேலூரில் இருந்து திருவரச்சோலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இரவு பகலாக திருட்டு மணல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது பொதுப்பணித்துறையிலேருந்து எல்லாத்துக்குமே தெரியும். தான் இப்போ பாருங்கள், பகல்லே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே. என்ன இது மாதிரி நாங்கள் எவ்வளவோ புகார் கொடுத்தோம். இந்த பாலத்தை பராமரிக்கிறதுக்கு பொதுப்பணித்துறையினால் அவங்க வந்து எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. இது வரைக்கும் வரலைங்க. இந்த பாலத்தை இப்போ நம்ம அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இப்போ டிவி மூலியமாக கொண்டு போனால் கூட இன்னும் அவங்க வந்து பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி அங்கே பாருங்கள், நீர்நிலையில் பொதுப்பணித்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நிரந்தர கட்டுமானமே கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளட கரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நபர் காம்பவுண்டை போட்டு தண்ணியோட போக்க மாற்றினதுனால தான் இன்றைக்கி இந்த பாலத்தோட இந்த வெள்ளக்காரன் கட்டின இந்த பழமையான பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம். அதே போல் அந்த பைபாஸ் பாலத்துலேயும் விரிசல் விட்டு நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு பொதுப்பணித்துறை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, திருப்பி கொண்டையம்பேட்டையில் குவாரி போடுறதுக்கான முயற்சியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. மணல் குவாரி எடுத்து மணல் திருட்டு நடத்துறதுக்கு. அதனால் இதை வந்து எங்கள் ஸ்ரீரங்கம் மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு உடனடியாக ஜெயலலிதா தலைமையிலான ஜெயலலிதா அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசின் எடப்பாடி அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதியில் நடைபெறும் மணல் திருட்டை தடுக்க வேண்டும் என்பதே எங்கள் ஸ்ரீரங்கம் மக்களின் கோரிக்கையாகும். இப்படி பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி இந்த கொள்ளிடம் பாலத்தை வந்து இனிமேலாவது தமிழக மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் தமிழக அரசு இனிமேலாவது பொதுப்பணித்துறையினர் மற்றும் தமிழக அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து இது போன்ற பாலங்களை பராமரிக்க வேண்டும் என்பது கொள்ளிடம் ஆற்றுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள பழமையான பாலங்கள் மற்றும் மதகுகளை வந்து கவனிக்க வேண்டிய அரசுக்கு வந்து பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.